ஹாய் கைஸ், வணக்கம். தெரியுதா 1982 ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போயிருக்கும்போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். அவன் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் உயிரோடு இருக்கிறதுனால நீங்கள் அவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. பெங்களூரில் நிறைய பேருக்கு வண்டி சர்வீஸ் எங்கே ஸ்டாண்டர்டாக பண்ணுவாங்கன்னு தெரியாது. நிறைய பேர் சர்வீஸ் சென்டருக்கு போயுமே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நானுமே இங்கே சர்வீஸ் சென்டரில் விட மாட்டேன். லோக்கலாக விட்டுக்கிட்டு இருந்தேன். லோக்கலில் சீப்பாக இருக்குதுன்னு விட்டேன். பட் ஸ்டில் இருந்தாலுமே அங்கேயுமே செம்ம எப்படி சொல்கிறது, ஒழுங்காக பண்ண மாட்டேறானுங்க. லோ ஸ்டாண்டர்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு ஒரு கடை தெரியும். அங்கே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். என் வண்டியை கொடுத்துருந்தேன். சரியா, ஒரு வருஷம் இருக்கும் கொடுத்து. அங்கே செம்மையாக பண்ணி தந்தான். புது வண்டி ஓட்டுற மாதிரி இருந்துச்சு லிட்ரலி. ஸோ அங்கே போய் உங்களுக்கு காட்டலாம் தான். ஏன்னா என் ரூம்மேட்டுக்கு இப்போ சர்வீஸ் கொடுக்கணும் வண்டி. அவனோட சர்வீஸ் பீரியடும் முடிஞ்சிருச்சா, சரி அங்கே போய் காட்டுவோம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த ப்ராகே. எங்கள் கேமரா தொடச்சிப்போம். கண்ணூர் கடைசியாக கண்ணூரில் விலாக் போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் கேமரா ஓப்பன் பண்ணி சார்ஜ் வச்சுருக்கேன். இனிமேல் கண்டினியூஸாக போடணும். கொஞ்சம் பிஸி நான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். வாங்க போவோம். வணக்கம் கைஸ், ஆரம்பிச்சாச்சு. மோட்டோ விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஸ்டில் நான் சொன்னல, அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். சர்வீஸ் சென்டர் இது ப்ரைவேட் தான். கொடுக்க போகிறது டியூக்கு, எம்டி கிடையாது. ஸோ ஒரு வெள்ள மாநாட்டக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து போகணும். இந்த வண்டி சப்போஸ் சர்வீஸ் ஸ்டேஷனில் அந்த வாரண்டி இருந்தால், அந்த சர்வீஸ் பீரியட் இருந்தால் நீங்கள் அங்கேயே பண்ணிடுவாங்க. சப்போஸ் சர்வீஸ் பீரியட் முடிஞ்சு உங்களுக்கு பெங்களூரில் எங்கே சர்வீஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு காசு பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு ஸ்டாண்டர்டாக வேணும், புது வண்டி மாதிரி இருக்கணும் ஓட்டுறதுக்கு அப்படின்னா இங்கே வாங்க. ஏன்னா இங்கே சர்வீஸ் காசு கொஞ்சம் அதிகம். ரெகுலராக நீங்கள் ரொம்ப சீப்பான இடத்துல கொடுக்கலாம். சரியா, லோக்கலான இடத்துல கொடுக்கலாம். நானும் அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எப்படி சொல்கிறது, ஓட்டுற மாதிரி இல்லை வண்டி. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இங்கே ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு. நிறைய பேருக்கு இது தெரியாது இங்கே இப்படி ஒரு கடை இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு பெங்களூர்லேயே எங்கே போய் கொடுக்குறதுன்னு தெரியாது. ஆனால் இங்கே இந்த கடையில் நல்லா பெரிய பெரிய வண்டியெல்லாம் சர்வீஸ் பண்ணி தருவாங்க. நான் கேட்குறேன், அவன்கிட்டே கேட்குறேன் உங்களுக்கு டீட்டெயில்ஸ். சரியா, செம்ம டிராஃபிக் இருக்கும். சொல்லுங்க. பஸ்ஸெல்லாம் வருதுடா. இப்படி இருக்கு பார்த்தீங்களா நான் இருக்கிற ஏரியா. வீடு மாற்றணும் போது சைஸ் ஏரியாவாது வருமோ மோசமாக இருக்கு. ஷார்ட்கட் எடுத்து அப்படி சுற்றி வரும். ஆனால் தெரிஞ்ச அந்த பஸ்ஸு போகாது. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். ட்ரைனேஜ் தண்ணி வேறு அடிக்குது. மானியத்தை செம்மையாக இருக்கும். ஆனால் மானியத்தை பேட்ச் எடுத்தால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். நான் சொல்லிட்டு இருந்தேனே, என்னது சர்வீஸ் டேட் முடிஞ்சிருச்சுன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் சரி நல்லா ஸ்டாண்டர்டான சர்வீஸ் வேணும், நீட்டாக இருக்கணும், வண்டி ஓட்டுறதுக்கு புது வண்டி மாதிரி இருக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா இங்கே போங்க.
சரியா? சின்ன வண்டிக்கெல்லாம் நீங்க வந்து சின்ன கடைக்கு போகலாம். நான் என்ன சொல்றேன், பெரிய வண்டினா கொஞ்சம் அந்த 150cc நான் லாங் ரைடுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி வண்டியா இருந்தா இங்க போய் தாராளமா கொடுக்கலாம். அவன் புதுசு மாதிரி பண்ணி தருவான், ஐ கேரண்டி. நான் லாஸ்ட் டைம் பண்றப்போ டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் பண்ணி தருவாங்க, சரியா? அவன் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவான், சொல்லிட்டு என்னென்ன மாத்தணும்னு சொல்லுவான். உங்க இஷ்டம் தான் மாத்ததெல்லாம், உங்கள்கிட்ட கேட்டுதான் அவன் பண்ணுவான், இது மாத்தவா இது மாத்தவான்ட்டு. அவன் சொல்லுவான் இது மாத்திரம் நல்லா இருக்கும், இது தெரிஞ்சிருச்சு, இது மாத்தணும். சில பார்ட்ஸ்லாம் மேண்டட்டரியா மாத்தணும், சரியா? ஆனா என்னன்னா மாத்துறதுக்கு சர்வீஸ் காஸ்ட் இருக்கு. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் மனசு கொடுத்து, ஐ மீன் மனசு வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும் ஆரம்பத்துல. ஆனா ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணீங்கன்னா அது பாட்டு 6 மாசம் இருக்கும். வண்டியில நமக்கு உயிர் முக்கியம் இல்லை, பாத்துக்கல பண்றதுல தப்பு இல்லை. எங்க அப்பாலாம் பேசஞ்சர் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. வண்டி வாங்கின புதுசுல 65,000 வாங்கினாரு. இதை பாத்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு வெறும் மெக்கானிக் சர்வீஸுக்கு. அப்படிலாம் இருக்காங்க. நம்ம இதுல கஞ்சத்தனமா இருக்க தேவையில்லை, கொஞ்சம் தாராளமா வண்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். இதெல்லாம் நான் சொல்லிக்க விரும்பி நான் பாருங்களேன், நான் சர்வீஸ் இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஃபுல்லு டிராஃபிக், என்ன ஆச்சுன்னு தெரியல. இதை பாருங்க, சில பேர் நிக்கிறாங்க. இப்ப எல்லாம் சர்வீஸ் ரோட் தான் இருப்பாங்க, இங்கேயும் டிராஃபிக் ஆயிரும். நாங்க பெங்களூரு இந்தியாஸ் மோஸ்ட் டிராஃபிகஸ்ட் சிட்டி. இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. இங்கிலீஷ் தெரியல, டிராஃபிக் இருக்கிற சிட்டி இந்த பெங்களூர் தான். அப்பா எவ்வளவு டிராஃபிக்! அங்க இருந்து இங்க வர்றதுக்கே வந்து 10 நிமிஷம் ஆச்சு. யூஸ்வலா வந்து கல்யாணம் ஆகிருக்கே 10 நிமிஷம் 15 நிமிஷம் போயிடலாம். இப்போ வந்து 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆயிடும். அது 7:20 தான் ஆகுது. 1/2 மணிக்குள்ள வீட்டுல போய் சமைச்சு சமைக்கணும் மெயின் டாஸ்க். இங்கதான் இருக்கு. எங்க இருக்கு கடை பேர் ரிவீல் பண்ணவா? பெங்களூரு மோட்டார் சைக்கிள்ஸ் கடைங்களா? கலர் லைட் எரியுதா? இதுதான் அந்த பெங்களூர். எவ்வளவு வண்டி நிக்குது பாருங்க, எல்லா வண்டியா நிக்குதா? வெயிட் பண்ண சொல்றாங்க. பார்த்தீங்களா எத்தனை வண்டி பண்றாங்கன்ட்டு. லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ கூட இவ்வளோ வண்டி பண்ணல. ஆனால் இப்போதாங்க நிறைய வண்டி இருக்கு ஃபுல்லா. இவர் தான் கடையோட ஓனரு. பரவாயில்ல, இப்போதான் வந்திருக்காங்க. வந்து ஓட்டி பார்த்துட்டு தலைவர் சொல்லுவார் எப்படி இருக்குன்னு. My name is Sagar. Okay, so I gave my bike last year. So the service was so good. Okay. So I am recommending your garage to my channel viewers. Okay. Thank you. Can you? Yeah. See, we try to do our best on all the bikes. It's good to hear that, like, you know, what we did on your bike last time, you loved it. So it is very good to hear that. And this bike, Duke 200. So I just test rode it. There is nothing major I feel in this. It is just the routine service that we have to do. So routine services which you do every 5,000 kilometers, or at least 2 to 3 times a year. You have to do that, so that we make sure that all the major checkpoints within the bike are, like, you know, taken care of. So in this, what we'll do, we'll start with the rear wheel. So I can see the brake pads are gone, so we'll have to change the brake pads and maybe the caliper rubber. We'll have to check that. We check the wheel bearings. We'll check the cushion rubber. Cushion rubber also has a little bit of play, so we'll have to change that. Then after that, we'll check all the fluids. There is the engine oil. Engine oil needs to be replaced. We use Motul 7100 10W50 for this. We'll take 1.5 liters of oil. Then we'll check the brake fluids, both the brake fluids, .4. We'll check the coolant. I have Motocool Expert. So that is something which we use. Maybe only the top up might be required. Then spark plugs we'll have to check, air filter, fuel filter, something which is in cleanable condition we don't have to change it. Something which is gone, then we have no other choice, we have to change it only. Cables, I check the cables are okay. Then at the end we have, like, there is one indicator problem, so we'll have to replace that indicator.
Apart from that, the front wheel bearings, front caliper, there is no 4-coil seal leakage, so 4-coil is fine. We have to grease all the major bolts, like there's the swing arm bolt, both the axles. We'll have to grease all those major bolts. Then torque them to the right torque spec at the end of the service. Water wash is also included within that service, so we do water wash. We do basic polish. Nothing fancy, so only basic polish we are able to do, because that is, I don't have those kind of products and also the kind of time it requires, more time. So yeah, I mean, I think that is what it is required on this. And at the end, chain has to be cleaned, the slack has to be adjusted, chain has to be lubed, so all those things have to be done within. And I'm expecting, I have a little bit of work, so I will try and get this thing back on the road by Saturday evening. Saturday. Okay. So I could see all types of bikes, like from the scooter to the Ninja also. Okay. So you take all types of bike, and the cost differs, right, for each bike? So cost will differ. Cost will differ from, for example, it will differ from CC. Also the kind of bike. If it's an old bike, we also do old 2-stroke bikes. We do RDs, we do RX, we do Lambrettas, Vespa, everything we do. So for an old bike, the kind of tools required, the kind of we don't get parts easily, so there is more labor. It's a labor intensive job, so maybe the labor would be according to that. In Duke 3, Duke 200s, Duke 390s, Duke 125, the labor is 1300 rupees for us. That is the labor charge plus whatever parts we use. Now if there is any major work like clutch issue, 4-coil seal is leaking, then there are separate labors for that, because then it will take more time to do. Okay, so for this you are saying 1300 rupees, right? Labor. Okay, what is the base price? So as in base price will depend upon bike. Now, for example, for your bike also it is 1300 rupees. I think maybe that is what we charged last year. Then for something like Can you just tell me some example, like for the scooter and this one? Rupees. For the scooter it is 700 rupees labor charge. For this it is 1300. If it's an R3 or a Ninja 300, then it is 1500 rupees. If it's a Interceptor 650, it is 2000 rupees. If it's a Harley Davidson Street 750, it is 3000. If it's a 48 or a Iron 883, it is 4000. So that way it increases depending upon the CC and also the technicality, like required in each of these bikes. That is what it is. I think the lowest price is 700 rupees. That is what we charge for scooters. So the parts that you change, those will rely for long time, right? So yeah, for example, so we use KTM parts, 100% KTM parts, and you see there is always, for example, something like brake pads. We are using original brake pads, but they also have a limit, so it will wear off according to their own limits. So we have to make sure that once they are gone, you have to change them. That is how it is. So yeah. Okay. So another thing is like, so for parts also you'll take the service cost, right, for fixing and so that is all covered in 1300 rupees. So for general servicing, whatever I've explained you, that is all part of general service. So those parts, only the part cost would be added. 1300 plus maybe air filter, which is around 290 rupees. Oil filter is 80 rupees. So all those parts will be added. 1300 plus oil filter, fuel filter, all those things. Now if there is any, like I told you, anything like clutch is gone, then those will have separate labor plus the cost of part along with the general service. If there is engine work, then that will have separate labor. That cannot be done within 1300 rupees. That will have separate labor. If there is 4-coil seal leakage, cone set, that will have separate labor. So that is how it is. Okay. So do you have any other branches in Bangalore somewhere? Right now, no. I mean, I don't have any other branches. Maybe in future I may have, but right now only this is what I have. So I could see your shop is so busy. So when someone comes, what is that minimum number of days that you take for service? So there are times when we have no work. So at that time we can do everything within a day. But sometimes I have to, I commit to people that I have to give bikes tomorrow, few bikes. So I have to make sure that those bikes are given on that day. There are times when we expect this will take X amount of time, but because of some reasons it takes more time. So it's very hard to it will vary. It will vary a lot of times depending upon the work. So I can imagine it. I know that it will not take that much of a time, and I think this has been maintained pretty well also beforehand. So yeah, for sometimes some of the bolts are stuck, which I don't know right now. Maybe the air filter boxes, the bolt is stuck, which I only get to know once we open it. Then that will make a 5-minute job into a 1-hour job trying to pull out a bolt. So that is how it is.
it's very unpredictable a lot of times. Sometimes we see there is no engine oil in the bike itself, so we have to inspect it further if there is any other damage because of that. So that is how it is. So thank you so much. These are the questions that I have in mind, which might be useful for the viewers. Okay. So approximately how much will it cost for this? Approximately, I can imagine around 3.5, 3 to 3 point somewhere between that, because the brake pads are 290, rear front is around 420, so oil is 1300 something, 1425. So if you add all that up, somewhere around 3.5, I believe it will be at least 3.5. Yeah, it's affordable only. So thank you very much for this interview. Okay. Thanks, guys. இப்போ பார்த்தீங்கல்ல இன்டர்வியூ எடுத்தேன், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ என்னோடது. சரியா, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேட்டிங்கல்ல, பெரிய ஷாப்பு, பெரிய கராஜ், அதே மாதிரி வந்து எல்லாமே இருக்கு. ஐ மீன் சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து தைரியமாக நம்பி கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியலாம் காசு, ஆனால் வந்து நீங்கள் ஒன் டைம் நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் உழைக்கும். சரியா, என் வண்டிக்கே அப்படி தான். நீங்கள் காட்டேன் கொஞ்சம், அதான் என் வண்டி. சரியா, நான் லாஸ்ட் டைம் கூட ஓட்டிட்டு போனேன், கண்ணூர் ட்ரிப்பெல்லாம் போயிருப்பேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வண்டி வந்து நான் சர்வீஸ் பண்ணிட்டு ஒரு 6 மாதம் கிட்ட ஓடிச்சுங்க. அப்படியே ஓடிச்சு, அசராமல் ஓடிச்சு, நல்லா இருந்துச்சு வண்டி. ஸோ நீங்களும் வந்து உங்கள் வண்டி கொஞ்சம் வந்து ஜாலியாக அப்படியே ஜம்முன்னு போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கொடுங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து கொடுக்குற தப்பு இல்லை, காசு பார்க்காதீங்க, வண்டி நல்லா ஓடும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை வண்டி நிற்கிதுன்ட்டு. அங்கே பாருங்க நிஞ்சா நிற்கிது, இப்போ ராஜ்தூத் பழைய வண்டியெல்லாம் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி வந்து ஸ்கூட்டர்ஸும் இருக்குது. சரி, அவர் சொன்ன மாதிரி ஸ்கூட்டர்ஸுக்கு வந்து 700 ரூபா. இந்த டியூக்கு MT-15 வந்து 1300 சொன்னாங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து இந்த நிஞ்சா சிசி வந்து ஏற ரேட்டு இருந்துச்சு. சரியா, 2000 வரைக்கும் அவர் சொன்னார். நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. அவர் அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மாட்டேன், அவர் போடுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும், ரொம்ப நாள் உழைக்கும். ஆயிலுமே வந்து மோட்ரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஆயில் அதுவுமே வந்து 6000 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் சொன்னார். சரியா, அதனால் நீங்கள் பார்த்து எங்கே இருந்தாலும், பெங்களூர் எங்கே இருந்தாலும் நீங்கள் இங்கே வரலாம் தைரியமாக. அவர் என்ன சொன்னார்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 4 to 5 days ஆகும். சரியா, அவங்களுக்கு வந்து வேலை இல்லைன்னா ஒரு நாளில் முடிச்சிடுறாரு. ஆனால் கராஜ் பார்த்தாலே தெரியும், எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு வேலை இருந்துட்டு தான் இருக்கும், இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. தசரா, அந்த தீபாவளி அப்போ தான் நான் ஊருக்கு போவானுங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வந்து சப்போஸ் அந்த டயத்தில் இங்கே வந்தீங்கன்னா இங்கே தைரியமாக வந்து கொடுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கேருந்து கிளம்பிட்டேன். மோட்டோவில் அதெல்லாம் பண்ண முடியாது, சார்ஜ் இல்லை. பாய் போயிட்டு வரேன். மோட்டோ விளாக் பண்ணாலும் எவனும் பார்க்க மாட்டேங்க டாடி, அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். எதையாச்சும் பாருங்கடா கொஞ்சம். நான் அழுவலையா, கண்ணு வேர்க்குது.